வீடு மனை நிலம் இது வந்து நமக்கு வசியமாகணும், நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சொந்தமாக இடம் இல்லை, வீடு கிடைக்கல எனக்கு, இல்லை ஃப்ளாட்லையாவது ஒரு இடம் வாங்கிடலாமா அப்படின்னு ஏங்கக்கூடியவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நகை வாங்கின நிமிஷமே அது வந்து அடமானத்துக்கு போயிடுது, இல்லை நான் வித்துடுறேன். ஸோ நகை வந்து எனக்கு தங்க மாட்டேங்குது. இடவசியம், நிலவசியம், பொருள் வசியம் இது வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்? இதை வந்து தனக்கு வசியமா ஆக்கி கொள்வதற்கு அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்? இதற்குரிய ஸ்டோனை நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது நமக்கு நிலவசியம் என்பது என்னவாகும்னா ரொம்ப அதிகமாகும். பத்திரங்களை அடுக்கும் பொழுது வேற லெவல் ரிசல்ட் தான். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ சீர் கொடுப்பீங்க இல்லையா, அந்த சீர் கொடுக்கறதுல உங்க மகள் இன்னொரு வீட்டுல போயிட்டு ரொம்ப அதிர்ஷ்டமான பெண்மணியா என் பொண்ணை சொல்லணும், அந்த வீட்டுல அவ இருந்து நிலைத்து வாழணும், அந்த வீட்டுக்கு அவ போனதுக்கு பிறகு அந்த வீட்டுல உள்ள அத்தனை பெரியவங்களும் நீ வந்ததுக்கு பிறகுதாமா என் வீடு விருத்தியா இருக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா மாற்றும். அந்த சொத்துக்கள் சேர்க்கையை அந்த அளவுக்கு என்ன பண்ணும்னா விருத்தி பண்ணும். அதனால பணப்பெட்டகத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ரத்தினங்கள் இது இருக்கிறது. 2026ஆம் ஆண்டினுடைய இறுதி ஆன்லைன் வாஸ்து வகுப்பு இது மட்டும்தான். இதற்கு பிறகு வந்து அடுத்த வருடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வகுப்பை வந்து கொடுக்க இருக்கிறோம். ஆகையினால அனைவரும் இந்த வருட வகுப்பை தயவு செய்து பயன்படுத்தி கொள்றது நல்லது. அதுக்கப்புறம் தவற விட்டுட்டோன்னு நிறைய பேர் வந்து வருத்தப்படுறது வேண்டாம். அதனால இந்த ஒரு பதிவை சொல்லிடுறேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. குருஜி, தினம்தோறுமே நிறைய நல்ல நல்ல பதிவுகளாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். எப்படி மக்கள் வழிபாடு செய்யணும், வீட்டை எப்படி வச்சுக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், கோவிலுக்கு போனால் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா வீடு மனை நிலம் இது வந்து நமக்கு வசியமாகணும், நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு சொந்தமாக இடம் இல்லை, வீடு கிடைக்கல எனக்கு, இல்லை ஃப்ளாட்லையாவது ஒரு இடம் வாங்கிடலாமா அப்படின்னு ஏங்கக்கூடியவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நகை வாங்கின நிமிஷமே அது வந்து அடமானத்துக்கு போயிடுது, இல்லை நான் வித்துடுறேன். ஸோ நகை வந்து எனக்கு தங்க மாட்டேங்குது. இந்த மாதிரி இடவசியம், நிலவசியம், பொருள் வசியம் இது வந்து எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்ன பண்ணணும்? இதை வந்து தனக்கு வசியமா ஆக்கி கொள்வதற்கு அவங்க என்னெல்லாம் பண்ணலாம்? அதாவதுமா, பொதுவா ஒரு ஜோதிட கட்டம் இருக்கு அப்படின்னா இதுல வந்து இப்போ நீங்களே கேட்டுட்டீங்க, ஒருத்தவங்களுக்கு நிலபுலன்கள் நிறைய இருக்கணும் அப்படின்னா அந்த நிலம் சம்பந்தப்பட்ட இடத்தில் கிடைக்கக்கூடிய உயர் வகை ரத்தினங்கள் இருக்கு இல்லையா, இந்த ரத்தினங்கள் நமக்கு எப்போதுமே நிலவசியத்தை அதிகமாக திரட்டி தரும். நீங்க நல்லா பாருங்க, ஒரு பெரிய கோடீஸ்வரரா இருக்கவங்க பெரும்பாலும் தங்கத்தை அணிய மாட்டாங்க, தங்க நகைகள் அணிய மாட்டாங்க. மாறாக அந்த நிலத்துல இருக்கக்கூடிய உயர் ரகமான ஸ்டோன்ஸ், இப்போ உதாரணமா டைமண்ட் வேர் பண்றது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா மரகத பச்சை கல்கள் வந்து வேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ரிச்னஸே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காமிப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து நிலபூதம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் அந்த அளவுக்கு புண்ணியம் செய்து பிறந்தவர்கள். இந்த நிலபூதம் அப்படின்னா யாருன்னா ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி. இந்த 3 ராசிகள்ல ஒருத்தருக்கு கிரகமே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிலபூத வசியம் கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இந்த ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கேது அமர்ந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு நிலபூத வசியம் இல்ல அப்படின்னு அர்த்தம். இவங்கதான் லைஃப்ல என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே கடன் பிரச்சனை இந்த மாதிரி அதிகம் சந்தித்து இருக்க வேண்டிய நிர்பந்தங்கள் நிறைய ஏற்படும். இத சரி பண்ணக்கூடியது எது அப்படின்னா பஞ்ச ரத்தினங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம நிறைய கவனிச்சு பார்த்திருப்போம், இருக்கிறதுலயே வந்து உயர்ந்த ஸ்லோகங்கள்ல முதன்மையானது வந்து
விநாயகருக்கு வந்து கணேச பஞ்சரத்னம் அப்படின்னு இருக்கிறது, லலிதா பரமேஸ்வரிக்கு லலிதா பஞ்சரத்னம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது. இந்த ஸ்லோகங்களை படிக்கும் பொழுது தடைகள் விலகும், செல்வம் உயரும், அதே போல கேட்டது கிடைக்கும்லாம் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வீட்டோடைய வழிபாட்டு அறை இருக்கு இல்லையா, இந்த வழிபாட்டு அறையிலும் சொத்துக்கள் பட்டியல் நமக்கு நிறைய சேரணும், சொத்துக்கள் பத்திரங்கள் நம்ம நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும், அடகு பத்திரமா இருக்கக்கூடாது, வசிய பத்திரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பஞ்ச ரத்தின கற்கள் நம்ம வீட்டோடைய பீரோக்குள்ள இருந்து அதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வழிபாட்டுக்கு நிறைய பயன்படுத்தணும். அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்லையுமே நம்ம லக்ஷ்மி பூஜையில பஞ்ச ரத்தின கற்களை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப பஞ்ச ரத்தின கற்கள் அப்படின்னா அதனுடைய பட்டியல்ல யார் யாரு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பஞ்ச ரத்தினங்கள்ல முதல் ரத்தினம் வந்து பாத்தீங்கன்னா நீலக்கல். இது வந்து சனி பகவானுக்கு உரிய கல்லாக நம்ம என்ன பண்ணிப்போம்னா எடுத்துப்போம். அதுக்கு அடுத்தபடியாக வைரம், அதுக்கப்புறம் முத்து, அதுக்கப்புறம் பவளம், அதுக்கு அடுத்தபடியா மரகத பச்சைன்னு சொல்லக்கூடிய கிரீன் ஸ்டோன். இது 5க்குமே பஞ்ச ரத்தினங்கள்னு பெயர் உண்டுமா. இந்த ரத்தினத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிரகங்கள் உச்சம் அடையுது இல்ல, இந்த கிரகங்கள் உச்சம் அடையக்கூடிய ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா நிலராசிகள். இந்த 5 கிரகங்களும் நிலராசியில தான் என்ன ஆகுதுன்னா உச்சம் அடைகிறது. அதனால இதற்குரிய ஸ்டோனை நம்ம வீட்டுல வைக்கும் பொழுது நமக்கு நிலவசியம் என்பது என்னவாகும்னா ரொம்ப அதிகமாகும். அப்போ இந்த பஞ்ச ரத்தினங்களை நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா பூச நட்சத்திரத்திலேயோ அல்லது ரேவதி நட்சத்திரத்திலேயோ வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமைகள்ல இதை வழிபாடு செய்ய 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 இந்த ரத்தினங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய செல்வ ஈர்ப்பு இருக்கும், நிறைய பத்திரங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்றாங்க தெரியுமா, இவங்கெல்லாம் அந்த பஞ்ச ரத்தினத்தை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்து 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 அவங்கள நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது நல்ல பாசிட்டிவா மாறும். யாருக்கெல்லாம் இடம் வந்து ரொம்ப கேஸ்ல இருக்கு, கோர்ட்ல இருக்கு, நமக்கு வரலன்றவங்க இந்த பஞ்ச ரத்தினத்தை வந்து வைத்து நிலப்பத்திரங்களை அடுக்கும் பொழுது வேற லெவல் ரிசல்ட் தான். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச ரத்தினங்களை பூஜை பண்ணும் பொழுது லலிதா பஞ்சரத்தின மாலைன்னு ஒண்ணு இருக்கிறது, அதை ஒலிக்க விடலாம் அல்லது அதற்குரிய மூல மந்திரங்களை சொல்லலாம். இந்த ரத்தினங்களை எக்காரணத்தை முன்னிட்டும் அபிஷேகம் பண்ண கூடாது. அர்ச்சனை மாதிரி வேணா பண்ணிக்கலாம், அர்ச்சனை பண்ணிக்கலாம். இந்த ரத்தினங்களை வந்து சுத்தமான காட்டன் துணி இருக்கு இல்லையா, அதுல லைட்டா பன்னீர் தொட்டு துடைக்கலாம். வேற எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவப்பு நிற பட்டு துணியில இந்த ரத்தினங்களை வைக்கும் பொழுது ரொம்ப பாசிட்டிவான பலன்கள் மிக அற்புதமாக என்ன பண்ணும்னா நடக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, திருப்பதி பெருமாள், ஸ்ரீரங்கம் பெருமாள், இவங்களுடைய ரத்தினங்களை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இது அத்தனையுமே பதித்த கவசங்களை தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய அணிஞ்சிருப்பாங்க. இப்ப பெருமாள் எந்த ஒரு விஷயத்திலயுமே ரொம்ப பிரபலமான ஆலயங்கள்ல தெய்வங்களுக்குன்னு சாத்துற கவசம் இதுவா தான் இருக்கும். அந்த கோவிலுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும். அப்ப இந்த நிலவசியம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர கிடைக்கிறதுக்குன்னு ஒரு கோவில் இருக்கு. இந்த ரத்தினங்கள் எல்லாமே நமக்கு பிரேயரால கிடைக்கணும். இப்ப சொல்லிட்டேன், கண்டிப்பா அதுல சொன்ன காரணம் இருக்கும். இத வாங்கியே தீரணும்னு ஒருத்தருங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி ஆயிடுவாங்க. ஆனா எந்த கோவில் போனா இந்த ரத்தினத்தை பெறக்கூடிய பிராப்தத்தை பெறலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிய வழிபட்டா இந்த ரத்தினங்கள் நமக்கு கிடைக்கும். காரணம், அவர் கர்ப்ப கிரகம் முழுவதும் தனலட்சுமியால் வாசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அவரை நம்ம வழிபட 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 இந்த ரத்தினங்கள் நமக்கு பாசிட்டிவா இருக்கும். உங்க லைஃப்ல நீங்க எவ்வளவோ சீர் கொடுப்பீங்க இல்லையா, அந்த சீர் கொடுக்கறதுல உங்க மகள் இன்னொரு வீட்டுல போயிட்டு ரொம்ப அதிர்ஷ்டமான பெண்மணியா என் பொண்ணை சொல்லணும், அந்த வீட்டுல அவ இருந்து நிலைத்து வாழணும், அந்த வீட்டுக்கு அவ போனதுக்கு பிறகு அந்த வீட்டுல உள்ள அத்தனை பெரியவங்களும் நீ வந்ததுக்கு பிறகுதாமா என் வீடு விருத்தியா இருக்குன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பஞ்ச ரத்தினங்களை சீரா கொடுத்து அனுப்புங்க. இதுதான் உண்மை. ஓகேவா? இந்த வைரம் வந்து இவ்வளவு பெரிய ஸ்டோனா தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம தகுதிக்கு சின்ன சின்னதா வச்சுக்கிட்டா கூட என்னன்னா போதுமானது. இந்த ரத்தினங்கள் ஒரு வீட்டை அவ்வளோ பாசிட்டிவா மாத்தும், அவ்வளோ பர்ஃபெக்டா மாத்தும். அந்த சொத்துக்கள் சேர்க்கையை அந்த அளவுக்கு என்ன பண்ணும்னா
விருத்தி பண்ணும். அதனால பணப்பெட்டகத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ரத்தினங்கள்ல இது இருக்கிறது. இதை பூசத்திலேயோ ரேவதியிலயோ வாங்கிடுங்க. முத பூஜை ஸ்டார்ட் பண்ற நட்சத்திரமா என்ன நட்சத்திரத்தை வச்சுக்கிறீங்கன்னா பூச நட்சத்திரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் கிடைக்கும். சூப்பர், ரொம்ப அருமை. எத்தனையோ பேர் ரத்தின கற்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க, மோதிரமா பயன்படுத்துவாங்க, நவரத்தின மோதிரம் கூட அணிஞ்சுப்பாங்க. ஆனா ரத்தினத்திற்கு இவ்வளோ பயன்பாடுகள் இருக்கா? நம்ம வீட்டு பூஜை அறையில வச்சு அதை பயன்படுத்துறதால இல்ல பூஜை பண்றதால என்ன பலன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை வாங்க தயாரானவங்க எப்படி வாங்கலாம், எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தியாகராஜ சுவாமியை வழிபட்டு திருவாரூர் சென்று இந்த ரத்தினக்கல்ல பெற்றுக்கலாம் அப்படின்னு. ரொம்ப அற்புதமான தகவல் குருஜி. நன்றி. ஆன்லைன் வாஸ்து வகுப்பு வந்து இந்த வருடத்திற்கான இறுதி வகுப்பு அப்படின்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், என்ன விஷயங்கள்லாம் நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க, அதனால மக்களுக்கு என்ன பலன்? பொதுவாமா எப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை தான் நம்ம வாஸ்து ஆன்லைன் வகுப்பு எடுப்போம். அதன் அடிப்படையில் இந்த வருடமும் எடுக்கப்பட இருக்கிறது. இந்த வகுப்பிற்கு வருவதன் மூலமாக நீண்ட காலத்தில் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த வகுப்புல என்ன பண்ணப்படுதுன்னா இருக்கிறது. அதை தாண்டி ஒரு வாஸ்து கட்டிட பாகத்துல எந்த மாதிரி அமைத்தா நன்மை, என்ன மாதிரி அமைத்தா தீமை அப்படின்றத இவங்களால புரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய எதிர்காலத்திற்கு சரியா அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருந்தா இந்த வகுப்புல அவங்களால அட்டன் பண்ண முடியும். நம்ம வீடு எந்த அளவிற்கு பஞ்சபூதம் உயர்ந்திருக்கிறது குறைந்திருக்கிறதுன்றத பொறுத்து தான் நமக்கு அந்த பூதம் கொடுக்கிற நல்ல பலனை நம்மளால பெற முடியும். இப்ப உதாரணமா தென்கிழக்கு பகுதி அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நீர்பூத தன்மைக்குரிய எந்த பலனும் நமக்கு கிடைக்காது. அதனால அந்த வீட்டு பெண்மணிகள் வருமானத்திலும் சரி மன உளைச்சலிலும் சரி சிக்கி தவிப்பார்கள் தென்கிழக்குல கழிவறை இருந்தா. அப்போ அதை சரி செய்யற வரையும் அந்த பலன் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. இதை எளிமையான வழியில சரி பண்ணணும்னா ஒரு கொஞ்சமாவது பண தேவை இருந்தா தானே நடக்கும். அப்ப அந்த தேவைகளுக்கு முதல்ல நீங்க என்ன ஆரம்ப ஸ்டேஜ்ல பண்ணணும், ஒரு வாஸ்து தோஷம் உள்ள வீட்டை எப்படி கையாளணும், அதை கையாண்டு எப்படி அதை சரி பண்ண முடியும் என்பதற்குரிய அத்தனை வழிமுறைகளும் இந்த வகுப்புல சொல்லி தரப்பட்டு ஒரு வாஸ்து விதினா எப்படி இருக்கணும்ன்ற ஒரு புத்தகத்தை PDF காப்பியாவும் நம்ம கொடுக்குறோம். அதை ஃபாலோ பண்ணினாலே லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நிச்சயமா. ஏன்னா எல்லாருமே லைஃப்ல வந்து இன்னும் மேல மேல முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க எல்லாருக்குமே பேசிக் வாஸ்து அப்படின்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.